ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களோட ஃபாசில் ரஃபி. இன்றைக்கி நம்ம லக்ஷத்தீப்பில் ஸ்கூபா டைவிங் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் அம்மாத்தி ஸ்கூபா டைவிங்கிற சென்டரில் தான் 3 நாள் ஸ்கூபா டைவிங் கோர்ஸ் பண்ணேன். இந்த கோர்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இதில் நம்ம ஸ்கூபா டைவிங் பண்ண வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம் மக்களே, வாங்க. ஃபஸ்ட் நாள் ஸ்கூபா டைவிங்கோட பேசிக்ஸ் எல்லாம் எனக்கு ஒரு 10 அடி ஆழத்திலே கரைக்கிட்டேயே சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் 2வது நாள் நாங்கள் போட் எடுத்துகிட்டு கடலுக்குள்ளே போனோம். அதில் ஃபஸ்ட்டு நாங்கள் டைவ் பண்ணது 40 அடி ஆழம். அதுக்கு போகிற வழியிலேயே என்னோடய டைவ் மாஸ்டர் என்னெல்லாம் பண்ணணும் எப்படிங்கிற ஒரு ப்ரீஃபிங் எல்லாம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நாங்கள் டைவ் ஸ்டார்ட் பண்ணோம். என்னோடய இன்ஸ்ட்ரக்டர் தண்ணிக்குள்ளே ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாகவே உள்ளே போக சொன்னாங்க. என்னோடய லெஃப்ட் ஹேண்டில் ஒரு ஒயிட் பட்டன் இருந்துச்சு. அது ப்ரெஸ் பண்ணப்போ என்னோடய ஜாக்கெட்டில் இருக்க ஏரெல்லாம் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் உள்ளே போக ஆரம்பித்தோம். தண்ணிக்கு உள்ளே நம்ம போக போகவே ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் காது வலி எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இது எடுக்காமல் இருக்கிறதுக்கு மூக்கையும் வாயும் மூடிட்டு ஏரை உள்ளேயே ரிலீஸ் பண்ண சொன்னாங்க. அதனால் காது வழியாக காற்று வெளியே காதில் இருக்க ப்ரெஷர்லாம் போயிடும். எங்கள் போட்டோட நங்கூரம் போட்ட இடத்த எங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக மார்க் பண்ணிட்டோம். ஸோ திரும்ப வரும்போது இங்கே முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஃபைனலாக நாங்கள் 40 அடி ஆழம் ரீச் ஆகிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன கோரல்லாம் இருந்துச்சு. அதேமாதிரி சின்ன சின்ன ஃபிஷ்ஷஸ் அழகாக இருந்துச்சு, கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. இந்த மீனெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது மண்ணில் ஏதோ அசைகிற மாதிரி தோணுச்சு. அப்படியே மணல் கலர்லேயே இருந்துச்சு, அப்படியே அசைஞ்சிட்டே இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா அது ஒரு வகையான மீனாமா. அதுக்கும் கண் எல்லாமே இருக்குது. ஆனால் அது என்ன மீன் தான் தெரியல. உங்களுக்கு இந்த மீனை பற்றி ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் தண்ணிக்குள்ளே என்னோடய கை யூஸ் பண்ணி நீச்சல் அடிச்சிட்டு இருந்தேன். அப்போது டைவ் மாஸ்டர் சொன்னார், கை எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்கூபா டைவிங்கில் நம்ம கையை சும்மா ரெஸ்ட் பண்ணி தான் வச்சுக்கணும். ஜஸ்ட் நம்ம ஃபின்னை வச்சு தான் அதிகமாக ஸ்விம் பண்ணணும்னு சொன்னாங்க. நம்ம இப்போ பார்க்குற மீன் ரொம்ப மெலிசாக இருந்துச்சு. இது கூட்டமாக தான் சுற்றிட்டு இருக்கு. இப்போ ஒரு மீன் லெஃப்ட் சைடு திரும்பிச்சுன்னா எல்லா மீனுமே லெஃப்ட்டு போகுது, ஒன்று ரைட்டு போனால் ரைட்டு போகுது, அப்படி குரூப்பாகவே சுற்றிட்டு இருக்கு. அது பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. திடீர்னு ஏதோ உள்ளே போன மாதிரி இருந்துச்சு. போய் பார்த்தா அது ஈல் ஃபிஷ் ஆமா. இந்த ஃபிஷ் கொஞ்சம் டேஞ்சரஸ் தான். இது பல்லு கடிச்சா கொஞ்சம் வலி இருக்கும். அதே மாதிரி இதில் ஒரு வகையான ஃபிஷ்ஷில் எலக்ட்ரிக் ஷாக் கூட வரும்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ பார்க்குற பவளப்பாறைங்களுக்கெல்லாம் உயிர் இருக்குங்க. நான் பக்கத்தில் போகும்போது அது ஏதாவது ஒரு ரியாக்ட் பண்ணுது. சில டைம் கண் மூடுற மாதிரி இருக்குது, அப்புறம் அசையுது. இதெல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சுங்க. அப்படியே டைம் ஆக அப்படியே எனக்கு அந்த மூச்சு இழுக்கிறது, ஸ்விம் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கம்ஃபர்ட் ஆகிடுச்சு. ரொம்ப நல்லாவே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒவ்வொரு டைமும் நான் அந்த மாதிரி சூப்பர்னு கையில் சிம்பிள் காட்டுறது நல்லா இருக்குன்னு அர்த்தம் இல்லை. என்னென்னா என் இன்ஸ்ட்ரக்டர்கிட்ட நான் சொல்கிறேன், நான் சேஃபாக இருக்கேங்கிறதுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த சிம்பிள். இப்போ நம்ம பார்க்குறது ஒரு வகையான சீக்கு கும்பர். இது பார்க்குறக்கே ரொம்ப பெருசாகவும் பயங்கரமாகவும் இருந்துச்சு. நாங்கள் ஒரு வழியாக இந்த டைவை முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பாட் போனோம். அது 60 அடி ஆழம். அது இன்னும் சூப்பராகவே இருந்துச்சுங்க. இப்போ நாங்கள் டைவ் பண்ண இடத்துல நிறைய பெரிய பெரிய ஃபிஷ் எல்லாம் பார்த்தோம். நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் இருந்துச்சு. இதில் இந்த கோடாக போட்டிருக்க மீன் தான் பட்டர்ஃப்ளை ஃபிஷ். இது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஃபிஷ்ஷோட பேர் தான் ஓரியன்டல் ஸ்வீட் லிப்ஸு. இந்த ஃபிஷ்ஷோட உதடு பார்த்தீங்கன்னா மனுஷங்க உதடு மாதிரியே இருக்கும். இந்த ஃபிஷ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா இது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. நம்ம பக்கத்தில் போனாலும் எதுவுமே பண்ணலை. ரொம்பவே அந்த ஃபோட்டோக்கெல்லாம் ரொம்ப போஸ்லாம் கொடுத்து நாங்கள் கேமரா பக்கத்தில் போய் அதை டச் பண்ணால் கூட அது அப்படியே நின்றுட்டே இருந்துச்சுங்க. திடீர்னு என் மாஸ்கில் நிறைய தண்ணி ஏறிடுச்சு. இதை கிளியர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம மாஸ்க் மேலே நெத்திக்கிட்ட கை வச்சுட்டு மேலே பார்த்துட்டு மூக்கு வழியாக மூச்சு விட்டனாலே அந்த மாஸ்கில் இருக்க தண்ணி எல்லாமே கிளியர் ஆயிரும். ரொம்ப க்யூட்டாக அழகாக இப்போ ஒரு ஃபிஷ் போயிட்டு இருக்குல்ல, இதுதான் ரொம்ப டேஞ்சரஸான ஃபிஷ்ஷு. இதோட பேர் பஃபர் ஃபிஷ்ஷு. இது ஒரு பால் மாதிரி விரியுமா, அதுக்கு ஏதாவது ஆபத்துன்னா. அப்புறம் இது ரொம்ப விஷத்தன்மையான ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் க்ளோன் ஃபிஷ்ஷு. இதோட அட்வான்டேஜ் என்னென்னா, இதோட கோரலில் அந்த ஃபிஷ்னால் மட்டும்தான் வாழ முடியும். வேறு ஏதாவது ஃபிஷ் அது பக்கத்தில் வந்தாலே எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிடும். நாங்கள் ஸ்விம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கடலாமை பார்த்தோம். அது ரொம்ப பெருசாகவும் ரொம்ப தூரமாக இருந்துச்சு. ரொம்ப ஸ்பீடாகவே போயிருச்சு. அதனால் அவ்வளோவா கவர் பண்ண முடியல. எல்லோரும் கண்டிப்பாக அவங்க லைஃப் டைமில் ஒரு வாட்டியாவது ஸ்கூபா டைவிங் பண்ணியிருக்கணும். ஏன்னா இந்த அண்டர் வாட்டர் வேர்ல்டு சூப்பராக இருக்குங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. நான் ஸ்கூபா டைவிங் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.